வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதிவுகள் பேசும்போது கணித்து பேசுவது நிறைவேறுவது மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி கணித்து பேசியதான் சமீபத்தில் நான் பேசியிருந்தேன். ஈரான் விரைவில் அணுகுண்டை தொட்டுவிடும், அணுகுண்டு சோதனை செய்த நாடு என்ற இடத்துக்கு போயிடும். அதை முறியடிக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ஈரான் அணுகுண்டை நெருங்கி விட்டது, தொட்டு விட்டதுங்கிற ரீதியில் நான் பேசியிருந்தேன். இன்றைக்கு அது ஊர்ஜிதமாக போயிருக்கு. விரைவில் சில நாட்களில் நீங்கள் ரெண்டு விதமான செய்திகளில் ஏதோ ஒன்று கேட்பீங்க. ஒன்று, ஈரான் அணுகுண்டு செய்து சோதனை செய்து உலகத்திற்கு காட்டியது அப்படிங்கிற செய்தி படிப்பீங்க. ஒரு பிரம்மாண்ட கற்பாறை மலையை அவங்க தகர்த்து காட்டலாம் ஒன்று. இல்லை என்றால் இன்னொரு செய்தி படிப்பீங்க. அமெரிக்காவுடைய விமானப்படை, அமெரிக்க இராணுவம் ஈரான் அணுகுண்டு செய்து கொண்டிருந்த பிக்காக்ஸ் மலையை முற்றாக அழித்ததுன்னு படிப்பீங்க. இந்த இரண்டு செய்தியில ஒரு செய்தி நிச்சயமாக விரைவில் வரும். ஏன்னா அவங்க தொட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் அணுகுண்ட. ஈரான் பிற நாடுகள் அணுகுண்டு சோதனை செய்து காட்டியதற்கும் ஈரான் செய்ய போவதற்கும் ஒரு வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் இருக்கு. பிற நாடுகளுக்கு அணுகுண்டு அன்றே செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. ஈரானுக்கு அப்படி இல்லை. ஈரானுக்கு மேல சண்டை போயிட்டே இருக்கு. அதனால இப்ப அவங்க அணுகுண்டுகளை செய்யும் நிலையில் இருந்தாலுமே கணிசமான எண்ணிக்கையில் ஒரு 10 அல்லது 15 அணுகுண்டுகளை செய்து விட்டு அதிலிருந்து ஒரு அணுகுண்டை எடுத்து சோதனை செய்து காட்டி, நாங்க அணுகுண்டு சோதனை செய்து காட்டியிருக்கோம், அணுகுண்டுகளை செய்து வைத்துள்ளோம் ஏற்கனவே அப்படிங்கிற ரீதியில தான் ஈரான் நிச்சயமாக அறிக்கை விடுவாங்கன்னு தோணுது. சொல்லுகின்ற விஷயம் பிற்பாடு ஊர்ஜிதமாவது உண்மையாகவே மகிழ்ச்சி தான். எதை வைத்து 100% அவங்க செய்ய போறாங்கன்னு சொன்னா, ஒன்று சேட்டலைட் மூலமாக கிடைக்கப்பெற்ற புகைப்படம். இத்தனை போர்களுக்கு மத்தியிலுமே அவர்கள் சேட்டலைட்டில் மாட்டிக்கொள்வோம் ஒருவேளை என்று தெரிந்த போதிலுமே அந்த பிரம்மாண்ட லாரிகளை அந்த பாறை பகுதிக்குள்ள ஓட்டி சென்றது எனக்கு அது மிகப்பெரிய சந்தேகத்தை கொடுத்தது. அதற்கடுத்து இப்பொழுது இந்த அணுகுண்டு செய்து கொண்டிருக்கும் மலை பிக் ஆக்ஸ் மலை எனப்படுவது ஏற்கனவே அணுகுண்டை நெருங்கிவிட்ட மலைப்பகுதியும்பாங்க. ஏற்கனவே அணுகுண்டை செய்து நெருங்கிவிட்ட பகுதியும்பாங்க. நட்டான்ஸ் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க. அதற்கும் இந்த இடத்துக்கும் மலைக்கும் வெறும் 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு. இன்றைக்கு மேடிகள் இந்த கண்டிப்பா ஈரான்ல பக்கவாட்டில், அதாவது மேற்புறம் செல்லாம, பூமிக்கு மேற்புறம் சொல்லாம பக்கவாட்டிலேயே சுரங்கங்களை தோண்டி இந்த நட்டான்ஸ்ல இருந்து பக்கவாட்டு வழியாவே அந்த மலையில் உள்ள சுரங்கத்திற்கு நிச்சயமாக சென்றிருப்பார்கள். எனக்கு அந்த சந்தேகம் முழுக்க இருந்துச்சு. ஏன்னா இப்படி இந்த இருள் நிறைந்தவர்கள் இவர்கள்லாம் இருளின் பிள்ளைகள் தான் சொல்லணும். இந்த ஈரான், இந்த ஹமாஸ், இந்த இசபுல்லா, ஹவுதி, இவங்களுக்கு எல்லாமே பூமிக்கு மேலங்கிறத விட பூமிக்கு அடியில இருளில் வாழும் கற்பனை தான் மிக பெருசு. இவனுங்கெல்லாம் இருளின் பிள்ளைகள். அதனால இந்த பக்கவாட்டு வழியாவே 2 கிலோமீட்டருக்கு சுரங்கம் தோண்டுவது எந்தவித பெரிய விஷயம் இல்லை ஈரானுக்கு. எனக்கு தெரிஞ்சு பக்கவாட்டில் தோண்டி நட்டான்ஸில் இருந்த அடிக்கப்பட்டிருந்த அல்லது ஈரானுக்குள் இருந்த அந்த யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய சென்ட்ரிஃபியூஸ் இயந்திரங்கள் 100% ஈரான் தயாரிப்பு. அவைகளை மற்றும் கைவசம் இருந்த யுரேனியத்தை, வெடிகுண்டை நெருங்கிவிட்ட யுரேனியம் 480 கிலோ இருக்கு. 60% சரி ஓட்டினது, 95% சரி ஓட்டணும். 20% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 2000 கிலோ இருக்கு. 3% செறிவூட்டப்பட்ட 15000 கிலோ ஈரான்ட்ட யுரேனியம் இருக்கு. இவை அனைத்தையுமே இயந்திரங்கள் உட்பட பக்கவாட்டு வழியாக அந்த பிக்காக்ஸ் மலை பாதாளத்துக்குள் சென்று அவர்கள் யுரேனியத்தை தொடர்ச்சியாக செறிவூட்டி கொண்டிருக்கலாம், அணுகுண்டை நெருங்கி இருக்கலாம். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 95% என்பது வாயு, கேஸ் படிவத்தில் இருக்கும். அதை திட படிவத்தில் மெட்டல் ஃபார்ம்ல மாற்றணும். அதெல்லாம் அந்த தொழில்நுட்பம் அவங்ககிட்ட இருக்கு.
அதுக்கப்புறம் இரும்பு, ஒரு கடினமான இரும்பு அணுகுண்டு, குண்டுக்குள்ள வைத்து அணுகுண்டு என்று மாற்ற வேண்டும். இதெல்லாம் அவங்க அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான சந்தேகம் வந்து, ஈரானுடைய புகழ்பெற்ற அரசியல்வாதி பேசும்போது அணுகுண்டை செய்து விட்டு பேசலாம். அவன் பேசியிருந்தான் பகிரமாக, அணுகுண்டுகளை செய்து விடலாம், செஞ்சுக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். எனக்கு அது ஒரு சந்தேகம். இது எல்லாத்துக்கு விட நேற்று ஈரானுடைய பேச்சுவார்த்தை நிபுணன், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி அவன் பேசியிருந்தான். அவன் என்ன பேசியிருக்கான்னா, அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைக்கு போகலாம் அப்பர் ஹேண்டா ஈரான் வந்த பிறகு. அதாவது அமெரிக்காவை விட அல்லது ஒரு உயர்ந்த நிலைக்கு ஈரான் வந்த பிறகு பேச்சுவார்த்தைக்கு போவது சரியாக இருக்கணும். பொருளாதார பலத்தில் இராணுவ ரீதியெல்லாம் அமெரிக்காவை விட உயர்ந்த நிலைக்கு ஈரான் வர முடியாது. ஆனால் அணுகுண்டை செய்து விட்டார்கள், சோதனை செய்து காட்டிவிட்டார்கள் என்றால் ஈரான் உயர்ந்த நிலை என்ற பொருள்படும். அந்த அர்த்தத்தில் தான் அவன் வந்து அப்பர் ஹேண்டா வந்த பிறகு பேசலாம் அப்படின்னா. இவை எல்லாமே எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட சந்தேகங்கள். அதை வச்சு தான் நான் கணித்து பேசியிருந்தேன். இதில் இந்த அப்பாஸ் அரகாசி நேற்று பேசலாம், அதுக்கு முன்னால் இந்த சம்பவத்தை வச்சு தான் நான் பேசியிருந்தேன். இன்று இஸ்ரேலுடைய புகழ்பெற்ற பத்திரிகை ஜெருசலேம் போஸ்ட் அப்படிம்பாங்க, அவங்க ராய்ட்டர்ஸ் நிறுவனம் அவர்கள் எழுதிய பதிவெல்லாம் வச்சு ஒரு ஆய்வுக்கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க. இந்த கடந்த 2 போரிலுமே இந்த பிக்காக்ஸ் மலை அடிவாங்கலை, அந்த பக்கத்துக்கே குண்டு போகலை. பாறை படிவத்துக்கு மேலே, அதாவது கடினமான பாறை படிவம், அதுக்கு கீழே குறைந்தது 100 மீட்டர் கீழே இது செயல்படுது அப்படிங்கிறாங்க பிக்காக்ஸ் மலைப்பகுதி. இதுக்கு முன்னால் தாக்கப்பட்ட ஃபோர்டோ தான் மிக பலப்படுத்தப்பட்ட நிலத்தடி பகுதி, அதை விட இது பலப்படுத்த பகுதி மிக பெரியது அப்படிங்கிறாங்க. ஜூன் 2025 12 நாள் போர் நடந்தது. முதல் போர், அதில் தான் கடைசி நேரத்தில் மிட் நைட் ஹேமர் என்ற பெயரில் அந்த ஈரானுடைய அணுக்கட்டமைப்புகள் அமெரிக்காவால் குண்டு போடப்பட்டது. அதுக்கு முன்னால் இஸ்ரேல் குண்டு போட்டு மிகப்பெரிய சேதத்தை கொடுத்திருந்தாங்க. அந்த சமயத்திலேயே இந்த நட்டான்ஸ் பிற பகுதிகளில் இருந்த சென்ட்ரிஃபியூஸ் இயந்திரங்கள் இந்த யுரேனியத்தை அவர்கள் அமெரிக்கா தாக்குவார்கள் என்று முடிவு செய்து நகர்த்தி சென்று இந்த பிக்காஸ் மலைப்பகுதிக்குள்ள கொண்டு சென்று விட்டார்கள். அந்த சமயத்திலே அவங்க கொண்டு போயிட்டாங்க. அன்றிலிருந்து இன்று வரை அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அணுகுண்டு செய்யும் நோக்கில் தொடர்ச்சியாக யுரேனியத்தை செறிவூட்டு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த போர் நடக்கின்ற சமயத்தில், தற்சமயம் இப்போ போர் நடக்கிற சமயத்திலுமே வெகு வேகமாக அவர்கள் அந்த பாதாளத்துக்குள் அணுகுண்டை செய்து கொண்டிருக்காங்க. இது 100% நிச்சயம். ஈரான் கேட்கும்போது இப்போ என்ன சொல்றாங்க, சேட்டலைட் புகைப்படத்தை வச்சு கேட்கும்போது, ஆமா உள்ள வேலை செய்கிறோம், இயந்திரங்கள் சென்ட்ரிஃபியூஸ் இயந்திரங்களை நாங்கள் செய்யறோம், செய்து ஈரானுக்குள்ள வெளியே கொண்டு போய் மாற்றோம், வியாபாரம் செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ வந்து சர்வதேச முகமை ஆட்களை அனுமதிக்கலாமே, நீங்க இயந்திரம் தானே செய்யறீங்க போது இல்லை, யாரும் வந்து பார்க்கக்கூடாது அப்படியே சொல்றாங்க. இவங்க இப்போ வந்து அணுகுண்டை நெருங்கி விட்டார்கள் சொல்லி நான் ஏற்கனவே பதிவு செய்ததை இன்றைக்கு ஜெருசலேம் போஸ்ட் மற்றும் ராய்ட்டர்ஸ், அதாவது இது வந்து இஸ்ரேலிய அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் உறுதிப்படுத்திய தகவல் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டுரைகளாக வெளியிட்டிருக்காங்க. சரி, ஒருவேளை அமெரிக்காவுக்கு முந்தி இஸ்ரேலுக்கு முந்தி ஈரான் அணுகுண்டு செய்து காட்டினால் என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது, எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது யாருக்குமே. ஆனா இப்படி ஈரானை தாக்கவே முடியாது, நிச்சயமாக தாக்க முடியாது. இஸ்ரேல் ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் ஈரானை இப்படி தினம் தினம் தாக்கி கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஈரான் மட்டும் அணுகுண்டை செய்துட்டாங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே ஏவுகணைகள் இஸ்ரேல் நோக்கி செல்லும் ஏவுகணைகள் ஈரானிடம் இருக்கு, கணிசமாக அது இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி போகுது. அப்ப அணுகுண்டுகளோடு உள்ள போச்சுன்னா இஸ்ரேல் என்ற தேசத்துல கணிசமான சேதத்தை கொடுத்துருவாங்க. அதனால வந்து அணுகுண்டு செய்து விட்டார்கள் என்றாலே ஈரானோடு பேச்சுவார்த்தைக்கு தான் செல்ல வேண்டுமே தவிர அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒருபோதும் இராணுவ ரீதியாக ஈரானை தாக்க முடியாது. என்றைக்குமே அணுகுண்டு செய்வதற்கு முன்னாலே அடிக்கணும். அணுகுண்டாக செய்து விட்டார்கள் அப்படின்னா அதை தாக்க முடியாது, மிகப்பெரிய பின்விளைவு கொடுத்துறாது எந்த தேசத்துக்கு மாறும். அதனால அதை தாக்குவதற்கு மிகவும் பயப்படுவாங்க.
அதனால ஈரானை தாக்க முடியாது, அது முக்கியமானது. அதை தாண்டி ஈரானை கூட தாக்காம விட்டலாம் அப்படின்னா கூட இதை போன்ற இஸ்ரேல் காசாவிலும் இசபுல்லா லெபனானிலும் தாக்க முடியாது. ஓரளவுக்கு தாக்குவதற்கு மட்டுமே ஈரான் இடம் கொடுப்பாங்க. அதன் மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா இனியும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா ஈரானுடைய ஏவுகணை இஸ்ரேல் நோக்கி வரும்பாங்க. அந்த சண்டை பெரிதாக மாறி அணுகுண்டுகளை போடக்கூடியதாக. இஸ்ரேல்லாம் பயப்பட தேவையில்லை. சில நூறுகள் அல்லது 1000 அளவுக்கு அணுகுண்டுகள் இஸ்ரேல் இருக்கு. ஈரானால் தடுக்க முடியாத பிரம்மாண்ட ஏவுகணைகளும் இஸ்ரேல் இருக்கு. என்றாலுமே இவங்க 10 அணுகுண்டுகள் ஈரான் மீது போட்டு ஈரான் ஒரே ஒரு அணுகுண்டை இஸ்ரேல் மேல போட்டா இஸ்ரேலுக்கு தான் நஷ்டம் என்று பார்க்கணும். ஏன்னா இஸ்ரேலை விட 88 மடங்கு பெரிய நிலப்பரப்பு உள்ள நாடு ஈரான். அதனால இஸ்ரேல் 10 அணுகுண்டுகள் போட்டாலும் சரி, ஈரானிடம் ஒரே ஒரு அணுகுண்டு இஸ்ரேல் நோக்கி வந்தால் கணிசமான மக்கள் தொகை இழப்பு சேதத்தை கொடுத்துரும். அதனால 2 செய்திகள் கண்டிப்பா நிச்சயமா பார்ப்பீங்க சில தினங்கள்ல. ஈரான் அணுகுண்டு செய்து விட்டது, சோதனை செய்து விட்டது சொல்லி ஒரு செய்தியா இருக்கலாம், அல்லது பிக்காக்ஸ் மலைப்பகுதி பிரம்மாண்ட முறையில் தகர்க்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். எனக்கு பிக்காக்ஸ் மலை பிரம்மாண்டமாக முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்ற செய்தியை பார்க்க வேண்டும், உங்களோடு பகிர வேண்டும் என்ற ஆசை இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றிகள்.